சிவசிவம் நாராயணம். சிவசிவம் நாராயணம் என்ற மந்திரத்தின் சிறப்பு என்ன? சிவசிவம் நாராயணம் என்றால் அரியும் சிவனும் சக்தியும் ஒன்று என்று பொருள்படுகின்றது. இந்த மந்திரத்துக்குள் பலவிதமான சூட்சும ரகசியங்கள் நிறைந்துள்ளது. இதை போன்ற சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த உலகத்தில் வேறு இல்லை என்று சொல்லலாம். இது ஞானத்தையும் முக்தியையும் கொடுக்கின்ற சிவஞான மந்திரம். சிவ என்பது பரம்பொருளையும், சிவம் என்பது உயிரையும், சிவம் என்பது சிவஞான சக்தியையும் குறிக்கின்றது. சிவஞானம் என்பது மெய்யறிவாகும். ஆதி முதல் அந்தம் வரை உள்ள அனைத்தையும் அறியும் ஞான அறிவு. சிவசிவம் நாராயணம் என்பது மிகப்பெரிய தாரக மந்திரமாகும். தாரகம் என்பது ஓம் என்னும் ஓங்காரம். இந்த மந்திரத்தில் 2 ஓம் காணப்படுகின்றது. ஆ பிளஸ் உ பிளஸ் இம் ஓம். அகார உகார மகாரமாக ஓம் காணப்படுகின்றது. எல்லா மந்திரங்களும் பொதுவாக ஓம் என்றுதான் தொடங்கும். ஆனால் இங்கே ஓம் என்பது முடிவாக மறைபொருளாக இருக்கிறது. இங்கேதான் சூட்சுமம் மறைந்துள்ளது. ஓம் என்பது பிரணவ மந்திரம். ஓம் என்கிற ஓங்காரத்தில் இருந்தே இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றியது. இது அகிலத்திரட்டு அம்மானையில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஏகம் ஒரு வரமானதும் இம்மென்றொரு வாயுவில் சக்தி வளைந்ததுவும், சக்தியிலே சிவன் தோன்றியும், சிவத்தில் சக்தி தோன்றியும், சக்தியில் நாதம் தோன்றியும், நாதத்தில் விஷ்ணு தோன்றியும், ருத்திரர் மகேசுரர் உலகம் தோன்றியும், உலகில் அண்டம் பிண்டம் தோன்றியும் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நாராயணம் என்றால் என்ன என்று பார்ப்போம். முடிபுகழ்ந்த அம்மானையில் அரி நாராயணம் என்றே சொல்லப்படுகின்றது. அரி என்றால் அரிசிபடி கொடுக்கும் காக்கும் தொழில் செய்வதால் இப்பெயர் பெற்றார். இப்போது சிவம் என்பது உயிரையும், நாராயணம் என்பது நம்முடைய உடலையும் குறிக்கிறது. நம்முடைய உயிராகவும் உடலாகவும் இருப்பது சிவசிவம் நாராயணம். முடிவந்த அம்மானையில் சிவம் அரி நாராயணம், அரி சிவஞானம், அறிவோல் பரமனருள் அவ்வுலகம் இவ்வுலகம் எங்கும் ஒன்றாக நிறைந்தவர்தான் ஆதி நாராயணம். சிவம் பரமன் அருளாலே பாருலகம் அத்தனையும் படைத்து வைத்தார் நாராயணம் என்று சொல்லப்படுகின்றது. சிவம் என்கிற உயிர் சக்தி மூலம் அண்ட சராசரங்கள் அனைத்தும் ஆதி நாராயண பரம்பொருளால் இயங்குகின்றது. இந்த பரமாத்மாவிலிருந்து வந்த ஜீவாத்மாக்களாகிய நாம் நம்முடைய பிறவி பிணியை கடந்து அந்த பரமாத்மாவோடு ஐக்கியமாக வேண்டும் என்றால் அதற்காக நமக்கு தரப்பட்ட ஞான முக்தி மந்திரம் சிவசிவம் நாராயணம். அரியும் சிவனும் ஒன்றாக இணைந்த மந்திரம். ஓம் முடிவில் வருவதால் இது முக்தி மந்திரம். மதகநல்லூர் தலம் முக்தி கொடுக்கும் காசி தலம் என்பதால் முக்தி மந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மந்திரத்துக்குள் முக்தியடைய என்ன செய்ய வேண்டும் என்கிற ரகசியமும் அடங்கியுள்ளது. சிவமாக இருக்கின்ற உயிரையும் நாராயணமாக இருக்கின்ற உடலையும் காக்கும் உபாயம் இங்கே இருக்கிறது. அதாவது சுவாச காற்று. சுவாசம் நின்றால் உயிர் போய்விடும். சிவசிவம் நாராயணம் என்கிற மந்திரத்தை முறைப்படி மூச்சை இழுத்துவிட கற்றுக்கொண்டால் முக்தி வேறு அடையலாம். சுவாச பயிற்சி, பிராணாயாமம் எல்லாம் இதற்குள் அடங்கியுள்ளது. மனிதனுக்குள்ளே 1000 அதிசய சக்திகள் நிரம்பி இருக்கிறது. அதை நாம் அறிந்து எல்லா உண்மைகளையும் உணர்ந்து உயிரை காப்போம், உடலை காப்போம். அரி வைகுண்டமே, அரி அளந்த பெருமாளே. சிவசிவம் நாராயணம்.